ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வஞ்சர மீன் குழம்பு. இந்த வஞ்சர மீன் குழம்புக்கு ஆஸ் யூஷுவல் ரொம்ப சிம்பிளாக தான் ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கருவேப்பிலை கடுகு போட்டு நல்லா வதக்கிடணும். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே ஆஸ் யூஷுவல் சின்ன வெங்காயம் நல்லா எவ்வளோ கை அளவுக்கு இல்லை 2 கை அளவுக்கு எடுத்து அரைச்சி சின்ன வெங்காயத்தை அதில் நம்ம சேர்க்குறோம். சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த கிளிப்பில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் செய்ய வேணாம். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெய் நல்லா வெளியே விடுற அளவுக்கு அதை வதக்கிட்டே இருங்க. அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது கூட நீங்கள் தக்காளி ஆட் பண்ணணும். ஸோ அந்த தக்காளி ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கான இது வரும். இது வரைக்கும் நான் அதில் உப்பு சேர்த்தலை. ஸோ இந்த வெங்காயம் தக்காளி 2 கலவையும் நல்லா சேரும் போது நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் இந்த 4ஐயும் ஒரு இதில் அளவு கொட்டி நீங்கள் இது பண்ணலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா அதை வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு அரை மூடி தேங்காய், 1 கிலோ வஞ்சர மீனுக்கு ஒரு அரை மூடி தேங்காயையும் நல்லா அரைச்சி, ஜீரகம் போட்டு அரைச்சா இன்னும் மணமாக இருக்கும், போட்டு அரைச்சி அதில் ஊற்றி நம்ம நல்லா வேண்டிய அளவுக்கு புளி தண்ணியோ இல்லை வெறும் தண்ணியோ ஊற்றி அதை நல்லா நீங்கள் வதக்கணும். ஸோ இந்த கலவை ஒரு கெட்டியான பதத்திலே தான் இருக்கணும். இது ரொம்ப இது பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஒரு வஞ்சரம் தீயல்னு கூட அப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த புளிக்கலவை இல்லைன்னா தண்ணி, இப்போ புளிப்பு அதிகமாக தேவைப்படுறவங்க கட்டாயம் புளி சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்ததுக்கப்புறம் அதில் உப்பு சேருங்க. முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு போடுங்க. நல்ல கல்லுப்பு இன்றைக்கி கிடைக்கிது. ஸோ அந்த கல்லுப்பு போட்டு பொறுமையாக அதை வதக்குங்க. இது எல்லாமே இதுக்கு மேலே நடக்க போகிறது எல்லாம் பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இது வதங்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஊற்றியிருக்க எண்ணெய் மசாலா எல்லாம் வதங்கி இந்த பார்த்திங்களா, இந்த எண்ணெய் இப்படி வெளியே விட்டுருக்கு பார்த்திங்களா, இந்த மாதிரி வெளியே வர அளவுக்கு இந்த மசாலாவை குக் பண்ணணும். எப்பயுமே எண்ணெய் வெளியே வர அளவுக்கு மசாலாவை குக் பண்ணிவிட்டு எந்த ஒரு மாமிச வகையும் நீங்கள் அதில் சேர்த்திங்க அப்படின்னா, உண்மையாகவே சொல்கிறேன், அந்த குழம்பு மிகவும் மணமாக இருக்கும். ஏன்னா தண்ணி சுண்ட தான் அந்த எண்ணெய் வெளியே வரும். ஸோ ஒரு கிரேவியில் தண்ணி சுண்டுச்சு அப்படின்னாவே அந்த கிரேவிக்கு டேஸ்ட்டே வேறு. இதில் தான் நிறைய பார்த்திங்கன்னா அந்த நார்த் இந்தியன் கிரேவிஸ்லாம் ரொம்ப திக்காக வைப்பாங்க. திக்காக வச்சு கம்மியாக சாப்பிட்றது ஒரு விதம். கிராமத்து சமையலில் நல்லா நீராக வச்சு செய்வாங்க, அது ஒரு டேஸ்ட்டு. மீன் குழம்புலேயே தண்ணியால் வைக்கலாம், அதெல்லாம் டேஸ்ட்டாக. நம்ம ஊரில் எல்லாருக்கும் அது பிடிக்காது. இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது இந்த வஞ்சர மீனுன்னு வரும்போது கொஞ்சம் கெட்டியாக கிரேவி இருக்கும்போது எவ்ரிபடி ப்ரிஃபர்ஸ் இட். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இது நல்லா கொதித்து நல்ல மனம் வரும். இந்த நேரத்தில் நீங்கள் வேணால் வாழைக்காய் கூட சேர்த்திங்கன்னா கூட வஞ்சர மீன் குழம்பு மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த கிரேவியோட அரோமா இருக்கும். மீனே நம்ம இன்னும் சேர்க்கலை அப்படின்னாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கிரேவியை டேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிச்சயமாக அது ஒரு அருமையான வகையில் ஒரு நல்ல ஒரு மீன் குழம்புக்கான கிரேவி டேஸ்ட் அதில் ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபிஷ்ஷை 1 by 1 எடுத்து சேர்த்துலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 1 கிலோ சைஸ், 1.25 கிலோ, 1.5 கிலோ சைஸில் நீங்கள் வஞ்சர மீன் வாங்கி சேர்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரேவி நல்லாயிருக்கும். பெரிய மீன் ஆசைப்படுறவங்க பெரிய மீன் வாங்கி சேர்த்துக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு க்யூப்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஷ்ஷை 4ஆக வெட்டி அந்த க்யூப்ஸை இறக்குனீங்க அப்படின்னா அந்த கிரேவியில் அந்த மீனோட அந்த எசன்ஸ், அந்த சாறு போய் அந்த மீனுக்குள்ளே போய் சேரும் போது தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும். எங்கள் ஊர் சைடில் எங்கள் பாட்டிமாலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மீனை க்யூப்ஸ் தான் போடுவாங்க. நிறையா இந்த மாதிரிலாம் ரவுண்ட் ஸ்லைசஸ்லாம் ரொம்ப பொரிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ அது ஒரு ஜென்ரலாக அது மாதிரி பேஷன் ஆகிடுச்சு. ஸோ மெல்லமாக அந்த மீனை முதல்ல அந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ண முடியாது. வஞ்சரம் ஜென்ரலாகவே நல்ல ஒரு ஸ்டிஃப் ஃபிஷ், நல்லா சாலிடாக இருக்கும். ஸோ இது நல்ல ஒரு மைல்டு இதில் வச்சு கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணி அடிப்பிடிக்காத அளவுக்கு ஃபயரை குறைச்சி வச்சு பண்ணிக்கோங்க. மண்சட்டியில் பண்ணிங்கன்னா இன்னும் எனார்மஸாக இருக்கும். ஸோ கிரேவி நல்லா கொதித்து ஒரு நல்ல ஒரு இதுக்கு வரும்போது நல்லா பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் ஊஸ் அவுட் ஆகி வரும். அப்போ அந்த மீனை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீனுக்கு ஒரு அருமையான ஒரு லுக்கு கிடைக்கும். அந்த லுக்கு வந்துடுச்சு அப்படின்னா உங்கள் மீன் குழம்பு ரெடி. ஸோ உங்களோட அடுத்த சமையலில் இந்த வஞ்சர மீன் குழம்பு செஞ்சு ஷெஃப் லியோவோட கிச்சனில் சொல்லிக் கொடுத்த ரெசிபி படி உங்கள் ஃபுட்டை என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு முடிஞ்ச அனுப்பி வைங்க. தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஹாவ் எ ஃபேன்டாஸ்டிக் அண்ட் ஃபேன்டபிளஸ் டே. தேங்க்யூ வெரி மச்.